ஸ்ட்ரைன் பேண்ட் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு இன்னைக்கு ஃபுல் வீடியோவில் லாங் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் இது பார்த்தீங்கன்னா பேக்கு. ஃப்ரண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஷேப் வருது இல்லையா நம்மக்கிட்ட, இந்த ஷேப் கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடணும். தைக்கிறது கொஞ்சம் ஈஸி தான், கட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ குதிரை இடைக்கு தேயில் அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கும் அதே மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டும் பேக்னா பேக் போர்ஷன் மட்டும்தான் இருக்கணும். சில பிக்னர்ஸ் என்ன பண்ணுறீங்க, ஒரு பேக் ஒன் சைடு வச்சு ஒரு ஃப்ரண்ட்டை தூக்கி வச்சுறீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ இந்த ரெண்டு கிச்சியும் சென்டர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் வந்து பேக்காக தான் இருக்கணும். இது ரெண்டும் வந்து ஃப்ரண்ட் பீஸாக இருக்கணும். ஃப்ரண்ட் பீஸ் ஃபர்ஸ்ட் அடிச்சிருங்க, அப்புறமா பேக் பீஸ். குதிரை இடையே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, அதிகமாக பிடிச்சிடாதீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல அடிக்கிற தையல் 2 தையல் அடிக்கணும் எப்பயுமே, ஏன்னா நம்ம உட்கார செய்ய பிரியும். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு இதை வந்து ஓவர்லாக் அடிச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து ஓவர்லாக் அடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் நான் அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா மேல் தையல் அடிச்சிருங்க. இப்படி ஓப்பன் பண்ணி இந்த மேல் தையல் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு பேண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் இடத்தையில் அடிக்கிறதா இருந்தால், இடத்தையில்னா ஊசி டியூப்க்கு பக்கத்தில் அடிக்கிறது பேர் இடத்தையிலன்னுவோம். ஊசி டியூப்னா நீங்கள் இங்கே அடிச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக தோணுதோ நீங்கள் அந்த தையல் அடிச்சுக்கலாம். நான் வந்து ஊசி டியூப் போடுறேன். ஊசி டியூப் போடும்போது இன்னும் கொஞ்சம் துணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் தையல் வந்து போட்டுட்டேன். இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு. பாக்கெட் உங்களுக்கு எந்த பக்கம் வேணும். இப்போ நம்ம பேண்ட் போடுறோம் அப்படின்னா மிஷின் சின்னதாக இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பேண்ட் வந்து நம்ம வியர் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் ஃப்ரண்ட் போர்ஷனு. இப்போ நம்மளுக்கு எந்த சைடு பாக்கெட் வேணும்னு நீங்கள் இப்படி நீங்கள் இடுப்பில் வச்சே பார்த்துக்கலாம். நிறைய பேர் பாக்கெட்டை மாற்றி வச்சிடுறீங்க. ரைட் சைடு வேணும்னா நீங்கள் ரைட் சைடு வச்சுக்கலாம், லெஃப்ட் சைடு வேணும்னா லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். ஸோ இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கேட்டிருக்காங்க. பாக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நான் கட் பண்ணிட்டேன். பாக்கெட் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கேன். பாக்கெட் கை உள்ள போற அளவு ஒரு 5 இன்ச்சாவது இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. பாக்கெட்ல நம்ம கை விடுறோம் அப்படின்னா நம்ம கை அகலத்துக்கு கேப் இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச்சாவது இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 இன்ச் வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டை மட்டும் எடுத்துட்டு நம்ம பானைக்கெல்லாம் அடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பானைக்கு நம்ம அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஜக்கா டு ஜக்கா நான் வெட்டியிருக்கேன் பார்த்தீங்களா நேச்சு. அதே நேச்சில் இந்த துணியை வந்து இந்த சிங்கிள் பாக்கெட்டை மட்டும் தூக்கி இப்படி வச்சு பானைக்கு அடிக்கிறீங்க. கழுத்து அடிக்கிறோம் எப்படி நம்ம பானைக்கு அடிப்போம் ப்ளவுஸ்க்கு, அதே மாதிரி கரெக்டாக டர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு அடிக்கிறீங்க அந்த கேப், ஓகேங்களா. அதே மாதிரி 5 இன்ச்சு லென்த்து. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜக்கா வெட்டிடுறீங்க. ஜக்கானா நேச்சு வந்து இப்படி கிராஸாக வெட்டுங்க. இப்போ இந்த பாக்கெட்டை அப்படியே உள்ள டர்ன் பண்ணுங்க. இப்படி டர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த துணி வெளியே வந்துடும். இப்படி வெளியே வந்துடும். திருப்பி நம்ம பானைக்கு எப்படி அடிச்சு திருப்பின பின்னாடி நெக்குக்கு தையல் அடிப்போமா, இங்கே பாருங்க. இப்போ நெக்கை அடிச்சு திருப்பிட்டோம். நான் பாக்கெட் தான் வைக்கிறேன், உங்களுக்கு புரியணும்னு நெக் மெத்தட்ல சொல்றேன். இப்போ அடிச்சு திருப்பிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு ஸ்டிச்சு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. முழுக்க நான் போடுற வீடியோ எல்லாம் பிகினர்ஸ்க்கு தான் போடுறேன். ஸோ அதனால பார்த்து கற்றுக்கோங்க. எப்பயுமே துணியை திருப்பும் போது நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன்னா ஊசியை பின் பண்ணுங்க. ஒரு துணியை திருப்பணும் அப்படின்னா ஊசியை மேலே வச்சுட்டே திருப்பினீங்கன்னா அலைன்மெண்ட் மாறும். அதனால ஊசி நல்லா உள்ளே பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையல் அடிங்க எதுவாக இருந்தாலும். இப்போ நான் இதை பாக்கெட்டை வச்சு முடிச்சிட்டேன்.
இப்போ இதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு அடியில் இன்னொரு பாக்கெட்டை வைக்கணும். ஸோ 2 பீஸ் வெட்டுறோம் இல்லையா, அது இதுக்கு அடியில் அதே பாக்கெட் எந்த ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி இதை வைக்கிறீங்க. இப்படி வைக்கிறீங்க தூக்கி. இவங்க லெஃப்ட் சைடில் கேட்டிருக்காங்க, பாக்கெட் எங்கே இருக்கோ அதே அளவுக்கு எல்லாமே அப்படியே தூக்கி வைக்கிறீங்க. அப்படியே நேராக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் வந்து பேக் வந்து அடித்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் வந்து இப்படி, இது வந்து ரைட் சைடு, இது ராங் சைடு. ஸோ ரைட் சைடு நல்லா பார்த்துக்கோங்க. அப்படியே விரித்து இது மேலே போடுறீங்க. இதுக்குமே நான் நேச் வெட்டியிருக்கேன், உங்களுக்கு அளவு தெரியணுன்றதுக்காக. இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம தையல் அடிக்க போகிறோம். புரியுதுங்களா? மேலேருந்து கீழே வரைக்கும். இன்னொரு டைம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. பாக்கெட்டை நான் அடித்து திருப்பிட்டேன் ஒரு பாக்கெட்டை. அதுக்கப்புறம் அடியில் வந்து இதோட பாக்கெட் துணியை திருப்பி நான் அடியில் இப்படி வைக்கிறேன். இப்படி வச்சுட்டு பாக்கெட் சைஸ்க்கு இங்கே பாருங்கள், பாக்கெட் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் அடுத்த பாக்கெட்டை வைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பேக் பீஸை வந்து ரைட் சைடும் ரைட் சைடு, ஃப்ரண்ட் வந்து இதுதான் ரைட் சைடு, அதே மாதிரி பேக் இது ரைட் சைடு, இதெல்லாம் ஒன்றா பின் பண்ணுறேன் நான். இப்போ மேலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போட போகிறேன். மேலே இடுப்புலேருந்தே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல். வீடியோ எடுக்கிறதுனால அதுக்கு ஓவர்லாக் எழுந்து போக முடியல. நீங்கள் ஓவர்லாக் போட வேண்டிய இடத்துல போட்டுக்கோங்க. சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம பாக்கெட் அடித்தது இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு அடையாளத்துக்காக சொல்கிறேன், இங்கே இருக்குது. இப்படிதான் இருக்குது. அப்போது இங்கே தேயில் இருக்குது பார்த்தீங்களா, பாக்கெட் அடித்து திருப்பின தாவில் தேயில் விழக்கூடாது. அதனால கரெக்டாக அந்த கார்னர் வரும்போது அங்கே மட்டும் டர்ன் பண்ணிவிட்டு அந்த பாக்கெட் மேலே தேயில் ஏறாமல் அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நகராது. ஏன்னா அந்த இடத்துல வந்து தப்பமாக நம்ம அடித்து திருப்பியிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க பொறுமையாக. திருப்பி அடுத்த கார்னர் வந்து நல்லா டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த பா வருது இல்லையா, அந்த கார்னர்லேயும் திருப்பி அடுத்த பா வருது இல்லையா, அந்த கார்னர்லேயும் நல்லா டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே நேராக வாங்க. ஸ்ட்ரைட்டாகவே பாக்கெட்டோடய சேர்த்து டெய்லரிங்க கீழே கால் வரைக்குமே இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இங்கே ஸ்லிட் அடிக்க போகிறோம். ஸ்லிட் அடிக்கிறதுனால கரெக்டாக அந்த இடத்துல வந்து டர்ன் பண்ணிவிட்டு நிறுத்திடுங்க. இந்த மாதிரி நான் வந்து சைடு அடிக்கும் போதே இங்கே எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுப்பேன். ஏன் கொடுப்பேன் அப்படின்னா, நம்ம சுடிதாருக்கு எப்படி ஃபோல்டு பண்ணுறோமோ இது வந்து மெலிசாக இருக்கும் இல்லையா, நம்ம அதிகமாக பிடிக்கிறது இல்லை. சுடியில் நம்ம அதிகமாக பிடிப்போம். அதே மெத்தட் தான் நம்ம இங்கே சைடு அடிக்க போகிறோம். ஸ்லிட் அடிக்கும் போது இப்படி ஃபோல்டு பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கிளாத் வரும். அதனால தான் நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக விடுறோம். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய பேட்டர்னில் வந்து இருக்கும் கட்டிங்கில். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் நம்ம அடிச்சுக்கிறோம். ஒரு சைடு அடித்தாச்சு, இப்போ அடுத்த சைடு அடிக்கிறோம். சைடு அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பேக் ஃப்ரண்ட் ரெண்டும் தனித்தனியாக தான் நம்ம போட்டு அடிக்க போகிறோம், ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் ஸ்டிச் பண்ணும் போது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா என்ன ஏது எல்லாமே தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்கும். உங்களுக்கு 2 சைடுமே பாக்கெட் வேணும்னா அதே மெத்தடை இந்த பக்கம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன் சைட் பாக்கெட் தான் நான் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் எல்லாருக்கும். இப்போ வந்து சைடில் ஸ்லிட் அடிக்க போகிறோம். சைடில் வந்து ஸ்லிட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வி ஃபஸ்ட்டு அடிச்சிருங்க எங்கேயுமே. ஏன்னா இந்த சைடில் ஓப்பன் இருக்கிறதுனால நம்ம இப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கலாம். ஓப்பன் இல்லைன்னா தான் நம்ம வந்து 2 சைடும் அடிச்சுட்டு ரவுண்டாக கால் அடிக்கலாம். இப்போ வந்து கீழே கால் பகுதியை அடிக்க போகிறேன். கீழே இருந்து இப்படி. இதுவுமே ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு. ஏன்னா அப்போ தான் கம்மி ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் இழுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. இந்த மாதிரி வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க.
செக் பண்ணதுனால லைட்டாக வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கிராஸ் பீஸ்னால கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி வரும். ஆரம்பத்துலேயே செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இழுத்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இழுக்கிறதுனால சுருக்கு வருமா அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஏன்னா அது கிராஸ் பீஸ் தான், இழுவதான் வரும், சுருக்கெல்லாம் அடிக்காது. இப்போ இங்கே கால் கிட்டையும் இந்த சைடும் நீங்கள் வந்து ஓவர்லாக் அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி பாக்கெட்டை வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுவுமே ஓவர்லாக் அடிக்கிறதுக்கு மேலே இருந்து ஸ்டிச் போட்டுக்கலாம் நீங்கள் ரவுண்டாக. இப்போ சைடு அடிச்சிட்டாங்க, சைடும் அடிச்சாச்சு, இந்த சைடும் அடிச்சாச்சு. இப்போ இங்கே வந்து நான் ஓவர்லாக் அப்புறமா தான் அடிப்பேன். ஸ்லிட் அடிச்சுட்டு தான் ஓவர்லாக் அடிப்பேன். இப்போ ஸ்லிட் அடிக்க போகிறேன் பாருங்கள். நம்ம சுடிதாருக்கு அடிக்கிற மாதிரி தான் அடிக்கணும். இப்படி ஒரு ஃபோல்டு, நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு ஃபோல்டு. ஓகேங்களா? நம்ம சுடிக்கு அடிக்கிற மாதிரியே இப்படி வந்துடும். இந்த இடத்துல வா ஷேப்பில் உங்களுக்கு இந்த தேல் வந்து உள்ளே போயிடும். நம்ம எப்படி சுடியை சுற்றி ஆரம்பிப்போமோ அதே மாதிரி ஆரம்பித்து முடிச்சுக்கலாம். பாக்ஸ் மாதிரி. ஜூம் பண்ணிக்கோ. மெத்தடுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கூட உங்களுக்கு எப்படி அடிக்கணுமோ உங்கள் கை வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்லிட் அடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது பா மாதிரியே நம்ம சுடிதாருக்கு அடிக்கிற மாதிரியே பாருங்க அடிச்சுட்டேன். இப்போ வந்து காலை சுற்றி நம்ம வந்து ரவுண்டாக வந்து ஸ்டிச் போடணும். இப்படி மடித்து நம்ம போடணும். ஃபஸ்ட்டு இன்னொரு காலையும் அடிச்சுக்கலாம். இன்னொரு காலையும் பாருங்கள் எப்படி அடிக்கிறேன்னு. இப்படி ஃபோல்டு, இப்படி ஒரு ஃபோல்டு. துணியை அடியில் மாட்டாமல் எடுத்து விட்டுக்கோங்க. இப்படி என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிளியராக வீடியோ எடுக்கிறேன். பார்த்து தெரிஞ்சு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. ஏன்னா பேட்டர்னும் நாங்கள் இதே மாதிரி தான் போடுறோம். ஸோ பேட்டர்ன் எப்படி போடுறோமோ இந்த பேட்டர்னை பார்த்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தான் நாங்கள் அதில் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி காட்டுறோம். பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அடிக்கும் போது பேண்ட்டை திருப்பி போங்க. அப்போ தான் ரவுண்ட் அடிக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்படி திருப்பிட்டு இப்போ ரவுண்ட் அடிங்க காலை. நான் வந்து ஸ்லிட்டு வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ இதை ஃபோல்டு பண்ணேன்னா எனக்கு ஸ்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு தான் வரும். அப்போ இதை ஃபோல்டு பண்ணி இப்போ அடிக்க போகிறேன். நம்ம எப்படி இடுப்பு ப்ளவுஸ்க்கு வந்து மடிச்சு அடிப்போமோ அதே மாதிரி மடிச்சு அடிச்சிட்டு அதே மாதிரி இங்கே மடக்கும் போதும் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்படி மடக்கும் போது என்ன பண்ணுவீங்கன்னா எச் கம்மியாக மடக்கிடுவீங்க. அப்போ இந்த சைடும் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லிட் அடிங்க. அதே மாதிரி இந்த சைடும் அப்படியே வச்சு இங்கே அதே மாதிரி அளந்து பார்த்துக்கோங்க. 2 சைடுமே ஒரே அளவாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடிங்க.
ஏன்னா எச்சுக்கமே விட்டிங்கன்னா திரும்பி எல்லாம் பிரித்து அடிக்க முடியாது. நாங்கள் ஒரே அளவாக இருக்குது. உங்களுக்கு ஸ்லிட்டு ரெடி ஆயிடுச்சு. கீழே மடிச்சு அடிச்சாச்சு. ஒரே அளவில் இருக்கு. உங்களுக்கு ஸ்லிட்டு அடிச்சாச்சு. ஒரே அளவில் இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சுருக்கில் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க ஸ்லிட்டை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் அடிக்க போகிறோம். நம்ம எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா இடுப்பு அளவோட 4 இன்ச்சு கம்மி பண்ணோம். இவங்க இடுப்பு அளவு பார்த்தீங்கன்னா 35. 35ல் 4 இன்ச்சு கம்மி பண்ணோம் அப்படின்னா 31 வருது. 31ல் பாதி 15 வருது. இப்போ 15 இன்ச்சுக்கு எலாஸ்டிக் வேணும். 15 இன்ச்சு எலாஸ்டிக்கு பிடிக்கிறதுக்கு விட்டுட்டு எடுத்துக்கோங்க. ஒன் சைடுக்கு அப்படியே இதை டபுளாக மடிச்சுக்கோங்க. டபுளாக மடித்து கட் பண்ணிக்கோங்க. எலாஸ்டிக்கை பேக் சைடில் இப்படி விட்டுட்டு இதை இப்படி கொண்டு வந்து ஸ்டிச் போடுங்க. இப்படி போட்டுட்டு எலாஸ்டிக்கை ரவுண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடி மடிங்க, ரெண்டாவது ஒரு மடி. இப்போது ஃபஸ்ட்டு மடித்த தாவில் ஒரு மார்க்கு, ரெண்டாவது மடித்த தாவில் ஒரு மார்க்கு. அதையே இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு திருப்பி இந்த பக்கம். ஸோ எல்லாமே ஒரே இடத்துல மேலே தான் மார்க் இருக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று, இது வந்து நம்ம போடுற ஜாயிண்ட்டுக்கும் மார்க் வேணுன்னா போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இந்த பக்கம் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. எல்லாமே ஒரே சைடு வர மாதிரி தான் வரணும் உங்களுக்கு. இப்போ ஏதாவது ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பேக்கு ஃப்ரண்ட்டுக்கும் ஜாயிண்ட் இருக்கும், சைடுக்கும் ஜாயிண்ட் இருக்கும். 2 சைடுக்கும் அதே மாதிரி தான் 4 பக்கம் ஜாயிண்ட் வருதுன்னா 4 பக்கம் ஜாயிண்டில் தான் பார்த்து நீங்கள் இப்போ எலாஸ்டிக் வைக்கிறீங்கன்னா எலாஸ்டிக் மடிப்புக்கும் ப்ளஸ் 4 இன்ச்சு உள்ள மடிக்கிறதுக்கும் இப்படி வந்து கிளாத் விட்டுருணும். இப்படி விட்டுட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சுற்றி எலாஸ்டிக் அடிக்கும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. அடுத்த ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வருது, அதை வந்து இந்த இடத்துல வைக்கிறேன், இந்த ஜாயிண்ட் கிட்ட வைக்கிறேன். அடுத்த எலாஸ்டிக்கு இது 4வது ஜாயிண்ட்டு. இது 2வது ஜாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு 3வது பக்கமும் அதே மாதிரி. மூணாவது ஜாயிண்ட்டுக்கு இதே மாதிரி. அதே மாதிரி 4வது எல்லா ஜாயிண்ட்டுக்கிட்டையும் இதே மாதிரி மார்க்கை தூக்கி கரெக்டாக சென்டர் பண்ணி வச்சுட்டு துணி எவ்வளோ எலாஸ்டிக் இருக்கோ அவ்வளோ மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு வந்து உள்ளே மடிச்சிருங்க. இப்போ 4வது சைடு அடிக்கும் போது மட்டும் அப்படியே நிறுத்திட்டு எலாஸ்டிக்கை இப்படி இழுங்க. சரி, இப்படி இழுக்கும் போது நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி போய் எலாஸ்டிக் உள்ள உட்காந்துக்குச்சு. ஒரு சைடுக்கு ஒரு சைடு கரெக்டாக ஈவனாக இழுத்துட்டு ஊசி உள்ளே இருக்கணும். அதே மாதிரி கையை பின்னாடி பிடிச்சிக்கோங்க. இப்போ தையல் போடுங்க. எலாஸ்டிக் மேலே தையல் ஏறக்கூடாது. மோஸ்ட்லி எலாஸ்டிக் மேலே தையல் ஏறக்கூடாது. ஓகேங்களா? இப்போ 2வது வாங்க. ஊசி உள்ளே தான் இருக்கணும். எலாஸ்டிக் இல்லைன்னா என்ன ஆகும்னா நீங்கள் எலாஸ்டிக் மேலே தையல் ஏறினாலோ இல்லை எலாஸ்டிக் மேலே தைச்சாலோ வந்து ஊசி உடஞ்சிரும். அதனால இப்படி இழுக்கும் போது ஊசி நல்லா உள்ளே பின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது 2வது. இதே மாதிரி 4 பக்கமும் இந்த மாதிரி இழுத்து இந்த மாதிரி நல்லா கையால் சரி பண்ணிவிட்டு
பின்னாடி ஒரு ஸ்டிச் போட்டே வாங்க. எலாஸ்டிக் மேலே கையில் இறக்கூடாது. பின்னாடி லைட்டாக நீங்கள் வந்து பிடிச்சிக்கணுமே தவிர போட்டு இந்த குதிரை மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டு இஷ்டத்துக்கு இழுக்கக்கூடாது. அது பாட்டுக்கு ஃப்ரீயாக அப்படியே மிஷின் அவுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு டெய்ல் வந்து எலாஸ்டிக் மேலே உள்ளாது. பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுமே பண்ணல, சரி பண்ணுறேன், துணியை அடியில் இழுக்கிறேன், கரெக்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு கை கொடுக்குறேன், அப்படியே ஸ்டிச் போடுறேன். நான் இது ஊசியை பின் பண்ணுறேன். இது 4வது ரவுண்ட். இந்த எலாஸ்டிக் எப்பயுமே எலாஸ்டிக்கை இப்படி பிடிச்சிக்கோங்க. அடியிலேருந்து தேயில் அடிக்கும் போது மட்டும் இப்படி கீழே ஒட்டி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தேயில் கரெக்டாக உட்காரும். நீங்கள் சில பேர் இப்படியே தூக்கி பிடிச்சிட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி பிடிக்காம இப்படி தேயில் டர்ன் பண்ணிடுங்க லாஸ்ட்டாக. இப்போ எலாஸ்டிக்காக ஈவனாக இழுத்து விடுங்க. ஈவனாக இழுத்து விடுறதுக்கு நல்லா இப்படி பண்ணிங்கன்னா இப்படி நல்லா ஒரு 4-5 டைம் இப்படி பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஈவனாக சுருக்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு தான் சென்டரில் இருக்கிற ஸ்டிச்சை நீங்கள் போடணும். இந்த மாதிரி தேயில் இது பண்ணிவிட்டேன். இப்போ சென்டர்லேருந்து திரும்பி ஆரம்பிக்கிறேன். சென்டரில் ஒரு ஸ்டிச் ஏன் போடணும் அப்படின்னா எலாஸ்டிக் வந்து திரும்பக்கூடாது. ஏன்னா நம்ம எலாஸ்டிக் மேலே தேயில் படாமல் தான் நம்ம வந்து ஸ்டிச் போட்டிருக்கோம். ஏன்னா எலாஸ்டிக் எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து ரோல் ஆகணுன்றதுக்காக தான் எலாஸ்டிக் மேலே தேயில் படலை. இப்போ 2வதாக நம்ம அடிக்கிற தேயிலில் எலாஸ்டிக் மேலே தேயில் உட்காரணும். ஏன்னா திருப்பி எலாஸ்டிக் போய் ஒரு இடத்துல போய் எங்கேயும் நின்றுடக்கூடாது. அதனால் அடிக்கணும். அடிக்கும் போது இப்படியே வச்சு அடிக்கிறதானா இதுவுமே இதே மாதிரி இழுத்து வச்சு தான் அடிக்கணும். நான் அடிக்கிறேன் பாருங்க சென்டரில். ஸோ ஃபுல்லாக வந்து எவ்வளோ உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் எப்படி இழுக்கணுமோ இழுத்து அடிங்க. பட் ஊசி உள்ளதாக இருக்கணும், எல்லாம் ஊசி உடஞ்சிரும். நீங்கள் எலாஸ்டிக் வைக்கிறதுக்குலாம் 10 ஊசி உடைச்சிருவீங்க. நீங்கள் வேணும்னா நாடா கூட வச்சுக்கலாம். மடித்து அடிச்சுட்டு எலாஸ்டிக் வேணான்றவங்க நாடா யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எலாஸ்டிக் ரெடி. ஈவனாக இருக்கும் உங்களுக்கு. நீட்டாக நூலெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பேண்ட் ரெடி.